இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அந்நிய தொழிலாளர்களை வரவழைப்பதற்கான காலக்கெடு நாளை முடிவடைகிறது. விமான நிலையத்தில் அந்நிய தொழிலாளர்கள் வருகை பன்மடங்காக அதிகரிக்கலாம். மலேசியாவில் வேலை செய்வதற்கு அந்நிய தொழிலாளர்களை வரவழைப்பதற்கு முதலாளிமார்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருந்த காலக்கெடு நாளை மே 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய தொழிலாளர்களின் வருகை பல மடங்காக அதிகரிக்கும் என்று மலேசிய குடிநுழைவுத்துறை எதிர்பார்க்கிறது. ஜூன் 1 தேதிக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே எஞ்சியிருப்பதால் அதிகமானோர் மலேசியாவை வந்தடைவதற்கான சாத்தியம் இருப்பதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ரோஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். பலதரப்பட்ட விமான நிறுவனங்களிடம் இருந்து தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின்படி நாளை மே 31ஆம் தேதி கோலாலம்பூரை வந்தடையும் அனைத்து விமானங்களிலும் அந்நிய தொழிலாளர்களே நிரம்பியிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ ரோஸ்லின் ஜூசோ குறிப்பிட்டுள்ளார். அந்நிய தொழிலாளர்களின் வருகை அதிகமாக இருப்பதால் விமான நிறுவனங்களும் தங்கள் சேவையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் 500 முதல் 1000 அந்நிய தொழிலாளர்கள் மட்டுமே கோலாலம்பூர் வந்தடைந்தனர். இம்மாதம் முற்பகுதியில் இருந்து இந்த எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 2500 பேராக அதிகரித்து கடந்த மே 27ஆம் தேதிக்கு பிறகு 4000 முதல் 4500 வரை அதிகரித்த நிலையில் காலக்கெடு முடிவடையும் கடைசி தினமான நாளை மே 31ஆம் தேதி இந்த எண்ணிக்கை பன்மடங்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ரோஸ்லின் ஜூசோ குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகள் இவ்வாரம் முற்பகுதியில் வெளியான நிலையில் இத்தேர்வை எழுத தவறிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள 10,160 SPM மாணவர்கள் தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்வியான டிவேட்டில் இணைந்து தங்கள் கல்வியை தொடருமாறு துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜைட் ஹமீடி இன்று அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்காலத்தின் மனிதவள தேவைக்கு ஏற்ப இக்கல்வியில் இணைந்து மாணவர்கள் பயில்வது மூலம் தொழிற்கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளன. டிவேட் கல்வியில் சேர்ந்து பயில்வதற்கு உடனடியாக விண்ணப்பிக்குமாறு SPM தேர்வை எழுத தவறிய 10,000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு டிவேட் மன்ற தலைவருமான டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்லாங்கூர் அம்பாங்கில் உள்ள ஓர் தேசிய தொடக்கப்பள்ளியில் 11 வயது ஓர் இந்திய மாணவனுக்கு தண்டனை அளிக்கும் விதமாக கொளுத்தும் வெயிலில் சுமார் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து கல்வி அமைச்சு விசாரணை செய்து வருவதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடே தெரிவித்துள்ளார். தற்போது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வலிப்பு நோய்க்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படும் அந்த மாணவன் தொடர்புடைய அறிக்கையை கல்வி அமைச்சு பெற்றிருப்பதாகவும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஃபட்லினா சிடே குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட பள்ளியின் மாணவர்கள் பாதுகாப்பு விவகாரத்தில் கல்வி அமைச்சு ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்றும் விசாரணையை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதி அளித்துள்ளார். கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்ட 1MDB நிதி முறைகேடு வழக்கு விசாரணையை பிராசிகியூஷன்ஸ் தரப்பினர் இன்று முடித்துக் கொண்டனர். 230 கோடி வெள்ளி நிதி முறைகேடு சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ கோலின் லாரன்ஸ் குவேரா முன்னிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 235 நாட்கள் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பு சாட்சியாக 50 பேர் அழைக்கப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் பிராசிகியூஷன்ஸ் தரப்பு தனது விசாரணையை முடித்துக் கொள்வதாக துணை பப்ளிக் பிராசிகியூட்டர் அமன் அக்ரம் கரீப் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிராசிகியூஷன் தரப்பும் எதிர்தரப்பும் தங்களின் எழுத்துப்பூர்வமான வாத தொகுப்பை வரும் ஜூலை 26ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இரு தரப்பினரையும் நீதிபதி டத்தோ கோலின் லாரன்ஸ் குவேரா கேட்டுக் கொண்டார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் மரணமடைந்த 44 வயது பாலமுருகன் குடும்பத்திற்கு 3,38,000 வெள்ளியை இழப்பீடாக வழங்கும்படி போலீஸ் துறைக்கும் அரசாங்கத்திற்கும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
பாலமுருகனை தவறாக தடுத்து வைத்திருந்தது, அவரின் உடலில் ஏற்பட்ட காயங்கள் ஆகியவற்றுக்கு போலீசாரும் அரசாங்கமும் தார்மீக பொறுப்பேற்று இந்த இழப்பீட்டுத் தொகையை அவரின் குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி சு தியாங்ஜோ தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு ஏற்ப இந்த இழப்பீட்டுத் தொகையை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அறிவித்தது. பாலமுருகனின் மரணத்திற்கு போலீசாரும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரி அவரின் குடும்பத்தினர் தொடுத்திருந்த சிவில் வழக்கை விசாரணை செய்த சு தியாங்ஜோ, தடுப்பு காவலில் மரணமடைந்த பாலமுருகனின் உடலில் 20க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இவ்வழக்கில் பாலமுருகனின் மனைவி நதனன் யோ சும்சோக் மற்றும் உறவினர் எஸ். பால்ராஜ் சார்பில் வழக்கறிஞர் ஜைட் மாலேக் ஆஜராகினார். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராபி, வீடியோகிராபி, டேக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. போலி துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொள்ளையிட்டு வந்ததாக ஒரு முன்னாள் போலீஸ்காரர் உட்பட 3 நபர்கள் மலாக்கா ஐர்கரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். ஒரு முன்னாள் போலீஸ்காரரான 33 வயது முகமது ஃபிர்டவுஸ் முகமது நூர், 38 வயது அப்துல் ஹயாத் ஃபிர்டவுஸ் மற்றும் 36 வயது முகமது கைரி முகமது நூர் ஆகியோரே குற்றம் சாட்டப்பட்ட 3 நபர்கள் ஆவர். இந்த மூவரும் கடந்த மே 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியளவில் மலாக்கா தமன் சரி தலோ மாஸ் என்ற இடத்தில் போலி துப்பாக்கி முனையில் ஒரு நபரை மடக்கி ரொக்க பணத்தை கொள்ளையிட்டு சென்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அரச மலேசிய கடற்படையின் விமான சாகச மரியாதை அணிவகுப்பு எதிர்காலத்தில் தொடர்ந்து நடைபெறும் என்று கடற்படை தளபதி லக்சமனா தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் அயோப் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி லுமூட்டில் நடைபெற்ற அரச மலேசிய கடற்படையின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்ட ஒத்திகை நிகழ்வில் 10 வீரர்கள் உயிர் இழந்ததற்கு காரணமான 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்து தொடர்பான முழு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தளபதி அப்துல் ரஹ்மான் அயோப் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். விமான மரியாதை அணிவகுப்பு ரத்து செய்யப்படாது, மாறாக பாதுகாப்பு அம்சங்களுக்கு அதீத முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இந்த விமான சாகச மரியாதை அணிவகுப்பு தொடர்ந்து நடைபெறும் என்று அவர் உத்தரவாதம் அளித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு பேரா மாநில உடல் ஊனமுற்றோர் புனர்வாழ்வு சங்கத்திற்கு சொந்தமான 4,92,474 வெள்ளியை நம்பிக்கை மோசடி செய்த குற்றத்திற்காக அச்சங்கத்தின் முன்னாள் தலைவருக்கு ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 3 நாள் சிறை தண்டனை மற்றும் 80,000 வெள்ளி அபராதம் விதித்தது. கமருல் ஜமான் அப்துல்லா என்ற 65 வயதுடைய அந்த முன்னாள் தலைவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தீர்ப்பு அளிக்கப்பட்ட தினத்தில் இருந்து 3 நாள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி இப்ராஹிம் ஓஸ்மான் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இப்போ குனுங் ரப்பாட் மேபேங்க் கிளை அலுவலகத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் அம்பாங் பண்டான் இண்டாவில் உள்ள மேடான் செலேரா உணவு மையத்தில் 2 வயது பெண் குழந்தையிடம் ஆபாச செயலில் ஈடுபட்டதாக ஓர் இந்திய பிரஜை அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஒரு சமையல்காரரான 34 வயது கே செந்தில்நாதன் என்ற அந்த இந்திய பிரஜை அச்சிறுமியை உரசியவாறு வக்ரச் செயலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி நோர்ஷிலா கமருடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த இந்திய பிரஜை தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் அவரை 2 நபர்கள் உத்தரவாதத்துடன் 12,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க அனுமதித்தார். தீபகற்ப மலேசியா மற்றும் கிழக்கு மலேசியாவில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யலாம் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா அறிவித்துள்ளது. தீபகற்ப மலேசியாவின் வடகிழக்கு கடலோர பகுதிகளிலும் கிழக்கு மலேசியாவான சபா சரவாவில் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மெட் மலேசியா இன்றிரவு அறிவித்துள்ளது.
இம்மாதம் முற்பகுதியில் இன்ஸ்டாகிராம் செயலி வாயிலாக அறிமுகமான இளம் வணிகர் ஒருவர் இயங்கலை தொடர்பில் தம்மிடம் ஆபாச சேட்டை புரிந்ததாக பெண் ஒருவர் செய்து கொண்ட புகாரை தொடர்ந்து 27 வயதுடைய அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வங்சமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது லசீம் இஸ்மாயில் தெரிவித்தார். கான்டென்ட் கிரியேட்டர் படைப்பாளியான அந்த இளைஞர் வீடியோ அழைப்பில் தன்னுடன் உரையாடிக் கொண்டிருந்த போது திடீர் என்று ஆபாசமாக நடந்து கொண்டதாக 24 வயதுடைய அந்த பெண் கடந்த மே 17ஆம் தேதி போலீஸ் புகார் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த நபர் குற்றவியல் சட்டம் 509வது பிரிவின் கீழ் நேற்று பிற்பகல் 2:25 மணியளவில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஏசிபி லசீம் இஸ்மாயில் தெரிவித்தார். உலகில் மிக சிறந்த உணவு மைய நகராக கோலாலம்பூர் மாநகர் 7வது இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நசிலுமா உணவு, அதனைத் தொடர்ந்து தொம்யம் சூப் மற்றும் ரொட்டி சனாய் ஆகியவற்றுக்கு கோலாலம்பூர் மாநகர் சிறந்து விளங்குகிறது என்று லண்டனை தளமாக கொண்ட மக்களின் வாழ்க்கை பாணியை சித்தரிக்கும் சஞ்சிகை கோலாலம்பூர் மாநகரை உலகில் 7வது நகராக தேர்வு செய்துள்ளது. பல ஆண்டு காலமாக மலாய்க்காரர்கள், சீனர்கள் மற்றும் இந்தியர்களின் பலதரப்பட்ட உணவு வகைகளுக்கு பிரசித்தி பெற்ற இடமாக கோலாலம்பூர் விளங்குகிறது என்று எழுத்தாளர் இங் சு ஆன் வர்ணித்துள்ளார். ஒரு நகரின் அமைவிடம், கலாச்சாரம், வாழ்வியல் முறையின் அடிப்படையில் அந்நகரின் உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற கூறுகளை கருத்தில் கொண்டு ஒரு நகருக்கு அந்த சஞ்சிகை புள்ளிகளை வழங்கி வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்